குதிரையோட காலுக்கு போற லாடமா என்னன்னு தெரியல. ரவுண்ட் வாசலடா சாவிடா. சாவியா? கத்திடா இங்க ஒரு சாவி மாதிரி உள்ள புதையல் பொட்டியோட இருக்கும். அப்படியே பொட்டியோட கம்மாயில தண்ணி வச்சிருச்சு. இப்போ போய் மேக்னெட் போட்டு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், உள்ள இருக்க எல்லாத்தையும் எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா கம்மாயில் தண்ணி வச்சிருச்சு. சரி உள்ள என்னென்ன ஜாமான்லாம் இருக்குது அப்படின்ட்டு இன்னைக்கு மேக்னெட் ஃபிஷிங் பண்ண தான் வந்திருக்கோம். வாங்க எப்படி மேக்னெட் ஃபிஷிங் பண்ணுறோம் அப்படிங்கிறத ஃபுல் வீடியோவில் காட்டுறேன். லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. வாங்க போய் புதையல் தேடுவோம். பின்னாடி தான் கம்மா இருக்குது, அதில் போய் காந்தத்தை போட்டு என்னென்ன கிடைக்குது அப்படிங்கிற பார்ப்போம். வாங்க பின்னாடி திரும்பி பாருங்க, கம்மா இருக்குது. மாப்பிள்ள ரெடி பண்ணு. எங்கே நம்மளுடைய ஆயுதம் ரெடியாக கையில் வீட்டில் கட்டி கொண்டாண்டேன் மாப்பிள்ள. இந்த காந்தம் போதுமா? இந்த காந்தம் போதும்னு நினைக்கிறேன். இங்கே வாங்க. இதான் நண்பர்களை வந்து நம்ம எடுத்துக்கு வந்திருக்க காந்த மேக்னெட்டு. இதை வச்சு தான் நம்ம வந்து இன்றைக்கி உள்ளே போட்டு மேக்னெட் ஃபிஷிங் பண்ண போகிறோம். என்னென்ன கிடைக்குன்னு பார்க்க போகிறோம். இங்கே அந்த கரைக்கு அந்த கரையில் விழுகணும். நடு தண்ணி மாப்பிள்ள தண்ணி ஆர்த்தி இங்கே காணும் தூக்கி போட்டு இல்லை, அது குறுக்க கடந்தா மாட்டிக்கிட்டு வரோம். மாட்டிட்டு வருமா? ஆமாம், தூக்கி எறிஞ்சிருவானே, இல்லை போய் போட்டு வருவான். சவுண்டை பார்த்தீங்களா இல்லையா? குருவி சவுண்டை, ஆக்காடி குருவி. இதை ஃபுல் வீடியோ நம்ம யூடியூப் சேனலில் போட்டிருக்கோம். ட்ரோன் வீடியோ ஃபுல்லாக ஏடு வச்சுட்டு போட்டிருக்கோம். இங்கே பாருங்க, நமக்கு எதுவுமே மாட்டல. என்னென்ன அப்படி ஆகிப்போச்சு. இதில் சோகம் என்னன்னா ஒரு சாடிக்கிட்டே வந்துருக்கு. அதுக்கு கயிறு நீளம் இல்லையா மாப்பிள்ள? நம்மள்ட்ட கயிறு நீளம் நல்லா தூரமாக போட்டு வைக்கலாம். அடுத்த அட்டம்ப்ட்டு, செகண்ட் அட்டம்ப்ட்டு ஓரத்தில் போட்டு வைப்போம். ஆள் இருக்குப்பா. அது சும்மா இளமா மாட்டல. இல்லை, அது இடிக்கும்போது எனக்கு வந்து அந்த வைப்ரேஷன் வரும். அந்த அதிர்வுலேயே நான் வந்து கண்டுபிடிச்சிருவேன் உள்ள என்ன இருக்குன்னு. நான் வெண்டுதுடா டே. மாடி கவிரிச்சுன்னு நினைக்கிறேன். மாட்டிச்சா? நம்ம போட்டது சுறாகரா கவிரிச்சானு தெரியல, டைட்டாக இருக்குது. இந்தா என்ன மாடி இருக்கு? நம்ம மாடிக்கிட்டு வருது என்னன்னு தெரியல. என்ன மாடி இருக்கு? என்னன்னு தெரியல. பாரு ஹரி, என்னன்னு பாரு. இறங்க மாட்டேன்னு தெரியல. விழுந்துட போறா கீழே. என்ன போய் காணும்டா. ஏன்னா சும்மா வருது. சரியான டைட்டாக இருந்துச்சுடா. அதுக்கு நேரம் போட்டுக்கல மாப்பிள்ள, வேற ஏதாவது கிடக்கும். இப்போ பாரு. என்னடா அது? என்னன்னு தெரியல, உள்ள சக்கரிக்கல மாட்டிக்கிட்டு இருக்கு. மாப்பிள்ள பைப்பா என்னன்னு பைப் ஏதோ பழைய காலத்து பைப்பு மாப்பிள்ள. கம்பி யாருங்க நண்பர்களே, நம்ம வந்து உள்ளே வந்து ஒரு கம்பி வந்திருக்கு. இந்த கம்பி இங்கே எப்படி வந்திருக்கும்? கொடை கம்பியே தாண்டோ.
கொடக்கம்பியே தான் ரோ. அதான் ஆடு மிக்கிற கொண்டாந்து தான் போட்டு போகல. அதுக்கு எவ்வளோ நாள் அதுக்கு கிடக்குது இல்லையே. உடஞ்சி நெளிஞ்சு போயிருக்கு. பாருங்க நம்மளோட கொடக்கம்பி மாதிரி இருக்குது. வந்து ஆடு மிக்கிற வந்து இந்த கம்பி வந்து போட்டு வாங்கிக்கலாம். நம்ம எப்படி வச்சு நினச்சிக்கிட்டு இருந்தோம். பார்த்தா ரீசன் இதுதான். சரி இது இருக்கட்டும். அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் போயிட்டு உள்ள என்ன தேடி பார்ப்போம் என்னென்ன கிடைக்குது அப்படிங்கிறத. புயல் காற்றுல வந்துருக்குமா மாப்பிள்ளைக்கு ஒரு லைட் கொடுத்துருங்க. இந்த கொடை கம்பி அப்படியே கொடுத்துருங்க. எனக்கு பேத்தி மலை போடுது இங்கே வாங்கினேன். கடைக்கு ஆளு கொஞ்சம் இன்னும் நிறைய எடுத்துக்காங்க. அங்கே விட்ட இடத்துல எடுப்போம். ஆமாம் இங்கே வந்தது காரணம் என்ன நம்ம வந்து இங்கே வந்தோன்னா பக்கத்தில் இந்த பங்களா இருக்கான். இந்த பங்களா வந்து நிறையா இரும்பு இந்த மாதிரி பொருட்கள்லாம் உள்ளே வந்து விழுவோம். அதனால தான் சரி இங்கே எதுவும் நல்ல வித்தியாசமான தங்கம் எதுவும் கிடைக்கும்னு பார்த்தா அது கிடைக்காது அவ்வளோ இங்கே. அவ்வளோ இந்த புதையல் பொட்டியோட இருக்கும். அப்படியே பொட்டியோட யாருக்கு தெரியும். இல்லை அந்த காலத்தில் வந்து அந்த ராஜாக்கள் வந்து இதில் வந்து எடுத்து போகிற வாய்ப்பு இருக்குது. ஒழிச்சு வைக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா உள்ளே வந்து இந்த வேலை வைக்கிறாங்க இல்லை அவங்க வந்து ஆட்டையை போட்டு தூக்கி போட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க. தூக்கி போட்டுருப்பாங்க. அப்படியே அவங்க போய் சேர்ந்துருவாங்க. அதுக்கிட்டே கடந்து போகும். தேடி பார்க்கும்போது ஒன்றும் கிடைக்கல. அதனால சரி இப்போ தேடி பார்ப்போம் அப்படின்ட்டு. கல் மாதிரி இருப்பாரு. நினைக்கிறேன் போய் அந்த கல்லை சுற்றி பார்க்குறோம். உள்ள வந்து புதை வச்சுருப்பாங்க. போய் எடுத்துட்டு அந்த கல்லை பேட்டி பார்ப்போம். தண்ணியில் கட்டலாம். தண்ணியில் இறங்கினா ஆமாம் என்னது நீர் யானை இருக்கு. நண்பர்களே இது வந்து தென்னை மரத்தை கட்டி நமக்கு பார்த்தீங்கன்னா சைட்லேருந்து என்ன தம்பி டைனோசர் மண்டை மாதிரியா இருக்கு. என்ன அது ஏதோ கிடக்குறா உள்ள ஏதோ கிடக்குறா உள்ள இங்கே வந்து இது தேடுறாங்க என்ன மாட்டிக்கிறான். ஏதோ கிடக்குறா இது நம்ம மாட்டிருக்கா இதுல. நண்பர்களே யாருங்க வேற என்னமோ மாட்டிருக்கு. ரவுண்டா பூன் மாதிரி இருக்கு. ரவுண்டா இருக்கு. ஒரு வளையம் கம்பி வளையம். அது எடு தம்பி என்னன்னு பாரு. என்னது அது பழைய மரம் கட்டையா? அது தூக்கி போட அரிக்க முடியாது. சொரி நண்பர். ரவுண்டாக வளையம் மாதிரி ஒன்று கிடச்சிருக்கு. இந்த வளையம் வந்து எனக்கு தெரிஞ்சு அந்த காலத்தில் யூஸ் பண்ண குதிரையோட காலுக்கு போகிற லாடமா என்னன்னு தெரியல. ரவுண்டாக இருக்குது. போருக்கு போகும்போது பார்த்திங்கன்னா அந்த ஈட்டிலாம் பார்த்திங்கன்னா கீழே வந்து தரையில் குத்துவாங்க. குத்தும் போது அந்த கீழே இருக்க அந்த கம்பு வந்து இப்படி உடஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வந்து அந்த ரவுண்ட் மாதிரிலாம் போடுவாங்க. ஒருவேளை அதுக்கான ரவுண்டாக கூட அது இருக்கலாம். இது கடைசியாக பார்ப்போம். வச்சுக்க தம்பி. அடுத்து உள்ள இன்னும் தேடி பார்ப்போம் என்ன கிடைக்குது அப்படிங்கிறத. இன்றைக்கி நிறையா புதையல் கிடச்சிச்சு அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம புதையல் என்ன வருது அப்படிங்கிறத தொடர்ந்து போடுவோம். இந்த வீடியோவுக்கு நல்ல சப்போர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா தொடர்ந்து மேனட் ஃபிஷிங் நம்மளுக்கு நியரஸ்ட்டாக இருக்க எல்லா லேக்கு ஏரியில் எல்லாத்துலேயுமே வந்து நம்ம மேனட் ஃபிஷிங் போடுவோம். உள்ள என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக சர்ச் பண்ணி நம்ம எடுத்து போடுவோம். அது நீர் யானை ஒன்று அப்படி தான் பண்ணோம். நண்பர்களே இது பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன பிள்ளைலேருந்து இந்த கம்மியில் வந்து பண்ண எல்லாமே இந்த மாதிரி தண்ணி கம்மியாகிடுச்சுன்னா நமக்கு ஒரு குச்சி ஆகிடும். சென்னை லீவ் விட்டோட இந்த இடத்துக்கு வந்து ஆட்டம்னா உங்கள் ஆட்டம் எங்கள் ஆட்டம்னா ஒரு ஆட்டம் இருக்கும். என்னோட பேசிகிட்டே இருக்கேன்னு நினைப்பீங்க. ஏன்னா அப்படி ஒரு ஃபீலிங்கை கொடுத்த இடம் அதெல்லாம் வந்து எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ஒரு ஹோம் டவுனில் பார்த்திங்கன்னா நிறைய ஒரு மறக்க முடியாத ஒரு இடம் ஒன்று இருந்திருக்கும். அது என்ன அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள், நம்ம தெரிஞ்சுக்குவோம். எல்லாம் வீடியோ முடிஞ்சு இதுக்கு மேலே முடியாது, வெயில் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பணும்னு கிளம்பிட்டு இருந்தோம். இங்கே இருங்க ஏதோ வாசர் மாதிரி அதை ஒட்டிரு. ஏய் வாசரடா சாவிடா. சாரியா
ஒருவேளை லாக்கர் கிடைச்சிருச்சா? புதையல் கிடைக்கலடா, சாவி கிடைச்சிச்சு, புதையல் கிடைக்கலடா. கம்பி மாதிரி நீட்டு இந்த கம்பி அதை எடு, பீ உடச்சு விடு. டைட்டா இருக்கா, தூரி அடி போகுது. கழுவி விட்டாங்க. கழுவு. ஏய் கத்திடா, இங்க ஒரு சாவி மாதிரி உள்ள கத்தி பாருங்க நண்பர்களே. கத்தி வந்து சாவி டைப்ல செஞ்சிருக்காங்க. பழங்காலத்து பொருளா இருக்கும்டா. பழங்காலத்து பொருள். இங்க துரு பிடிச்சி அப்படியே இங்க யாரு அதுக்கு துரு, சரியான துரு. இங்க பாருங்களே, ஒரே துரு பிடிச்சி அப்படியே ரொம்ப நாளாக கிடந்திருக்கு மாப்பிள்ள. ஆனால் இது நல்ல மெட்டீரியல் இருக்குமா, இன்னும் ஃபுல்லாக துரு பிடிக்கல, லைட்டாக தான் துரு பிடிச்சிருக்கு. எனக்கு ரீசனில் மிஸ் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் யாரோ. அதே மாதிரி இன்னும் ஆடு மேய்க்க வந்தவங்க வந்து யூஸ் பண்ணுறது கொண்டாந்துருக்கணும், அப்படி இல்லைன்னா தண்ணியில் அரைச்சி வந்துருக்கணும். ரொம்ப பழசு மாதிரி தெரில, இது வந்து கொஞ்சம் புதுசாக தான் இருக்கு. ஆன்டிக் பிளேஸ்ல அரைச்சி வித்தரலாம் பார்த்தேன். ஆன்டிக் வித்தரலாம் பார்த்தேன். ஆமாம் இல்லை, ஒருவேளை நல்ல பொருளாக தான் விற்றுருக்கலாம். ஆசையில் மண்ணாரி போட்டாங்க கொஞ்சம். சரி ரைட்டு, ஓகே நண்பர்களே. நம்ம வந்து இப்போது வீடியோவோட மெயினான இதுக்கே இனிமேல் தான் வரப்போகிறோம். மெயினாக அந்த வீடியோ எடுக்கிற ரீசன் என்ன அப்படின்னா, உங்கள்ட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குது. வாங்க 12 சார்ஜ் பார்த்தீங்கன்னா மேக்னெட் ஃபிஷிங் பண்ண வந்தோம். மேக்னெட் ஃபிஷிங்கில் நமக்கு வந்து வரதுங்க கொஞ்சம் ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. அதை மறந்துடுங்க. மேக்னெட் ஃபிஷிங் பண்ணலாம்னு சொல்லிட்டு வந்தோம். என்னென்னா சேனலில் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு, இம்ப்ரெஷன்லாம் ஃபுல்லாக குறைஞ்சிருச்சு. சரி அதான் இன்றைக்கி தான் வீடியோ போடலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு நல்ல வீடியோ போடுற மாதிரி எந்த கணக்குமே இல்லை. சரி இந்த சொல்லு விஷயத்தை சொல்லு. வீடியோ இன்னைக்கு வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்னு உங்களை எல்லாத்தையும் கனெக்ட் ஆகணும் அப்படின்னு ஒரு இது. பசங்க என்ன ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் ஒன்று சேர்ந்துருக்கோம். சரி இது ஒரு விளாக் மாதிரி எடுத்து போட்டா என்ன அப்படி தான் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணோம். சரி சம்மந்தமே எல்லாம் விளாக் போட்டால் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு தான் மேக்னெட் ஃபிஷிங் மாதிரி கொண்டு போயிட்டு அப்புறம் விளாக்குள்ள உள்ள வந்துருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஓகே நண்பர்களே, நீங்கள் வீக்கெண்டு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை வந்து பசங்க எல்லாரும் வந்துட்டு ஒரு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா மெட்டல் ஃபிஷிங் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் பசங்க நாங்களாம் கொஞ்சம் பேசிகிட்டு இருந்தோம். இப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னா, மாப்பிள்ளை வந்து பாஸ்தா சமைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா கொடுத்தாப்புல. சரிட்டு பாஸ்தாலாம் சமைச்சு சாப்பிட்டோம். முட்டை பொரியல் அதில் ஸ்பெஷலாக ஒன்று பண்ணியிருந்தோம். எல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. சரி மாப்பிள்ளைக்கு எண்டு கார்டு போட்டுட்டு இருந்தாப்புல, அப்போ நம்மளும் எண்டு கார்டை போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எண்டு கார்டு எடுக்கிறோம். நம்ம பாஸ்தா சமைச்ச வீடியோ வந்து அட்வென்ச்சர் ஆஃப் கணேஷ் யூடியூப் சேனலில் வரும். பார்த்து எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் பார்த்துட்டு என்ன ஏது எப்படின்னு கமெண்ட்ல சொல்லிட்டு அப்படியே ஒரு ஷேர் தட்டி விட்டு போயிருங்க. மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. என்ன சொல்லணுமே தெரியாம நான் உடனே கொட்டிக்கிட்டு இருக்கேன். முடிச்சிடுமா? மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதெல்லாம் வெயிட் ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.